அனுப்பமா, மை காட், லவ்லி. எல்லாருமே பார்க்கணும் சார். பெண்கள், ஆண்கள், ஒரு டீனேஜ் பசங்களா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் புரியாது. மற்றபடி பெரியவங்க, முக்கியமா ஆண்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக லாக்டவுன்றது வந்து அவங்க கொரோனா டைமில் நடந்திருந்ததை லாக்டவுன் சொல்லி எடுத்திருக்காங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதில் வந்து பெண் சுதந்திரம் கிடச்சிருக்கு, பெண் சுதந்திரத்துக்காக நம்ம பண்ணுறோம், எல்லாம் ஓகே. பெண்களும் உஷாராக இருக்கணும், ஆண்களும் வந்து பெண்களை புரிஞ்சு நடந்துக்கணும். ஸோ அதுதான் இதில் சொல்ல வராங்க. பெண் ஃப்ரீடம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அதை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஸோ வீட்டில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸ் வந்து பெற்றவங்க மேலே வச்சுருக்க பாசமோ, சொசைட்டி மேலே பெண்களுக்கு இருக்கிற பயம், ஸோ இது எல்லாத்தையும் கலந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ அனுப்பமா இல்லாத சீனே கிடையாது இந்த படத்தில். ஜென்ரலாக ஒரு படம் எடுத்தோன்னா கட் பண்ணி காமிப்பாங்க. ஹீரோ போர்ஷன், ஹீரோயின் போர்ஷன், காமெடியன் போர்ஷன், ஸோ ஃபேமிலி போர்ஷன் காமிப்பாங்க. இந்த படத்தில் அனுப்பமா இல்லாத சீனே கிடையாது. ஒவ்வொரு சீன்லேயுமே அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் வந்து அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி கொண்டு போகுது. ஸோ ரியலாக அவங்க கூட நம்ம எப்படி இருப்போமோ, ஒரு ஃப்ரெண்டாக அவங்க கூட ஐயோ அடுத்து என்ன நம்ம கூட அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நைஸ். எல்லாருமே பார்க்கணும் சார். பெண்கள், ஆண்கள், ஒரு டீனேஜ் பசங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் புரியாது. மற்றபடி பெரியவங்க, முக்கியமாக ஆண்கள் பார்க்கணும். இது பெண்களுக்கு ஓரியன்டாக எடுத்த படமாக இருந்தாலும் ஆண்கள் பார்க்க வேண்டிய படம். கண்டென்ட் என்னன்னா லைக் ஒரு கேர்ள் சைல்டுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சரிங்களா, பெஸ்டீஸ் இருக்காங்க, கலீக்ஸ் இருக்காங்க, இப்போல்லாம் எஃபி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்காங்க. ஆனால் உங்கள் பேரண்ட் தான் உங்களோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸு சரிங்களா. நீங்கள் எப்படி உங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறீங்களோ உங்கள் வேதனைகளும் பகிர்ந்துக்கோங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக நானும் ஒரு பேரண்ட் தான். ஸோ உங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு கேட்குறதுக்கு. ஆனால் தே ஆர் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் பேரண்ட்ஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. பேரண்ட் வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். கேர்ள்ஸுக்கு என்னன்னே ஒரு தெரியாத ஒரு விஷயம், ஒரு லாக்டவுன் ஒரு பிரச்சனையில் மாட்டுறாங்க அப்படின்னா பேரண்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஹெல்ப்புக்கு வருவாங்களே சரிங்களா. என்ன ஆகிட போதோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தயவுசெய்து பின்னாடி நிற்காதீங்க. தைரியமாக வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து தனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கா அதை எடுத்து சொல்லுங்கள். அவங்களோட ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்டு வேறு யாருமே இல்லை. அனுப்பமா, மை காட், lovely. She's a 10 on 10, beautiful actress. She deserves an award for this movie. எக்ஸ்ட்ரீமாக ஒரு எமோஷனை கொடுத்துருந்தாங்க. அந்த எமோஷனை கன்வே பண்ணிட்டாங்க. சரி, நான் அந்த ஸ்க்ரீனை விட்டு வெளில வரும்போது நான் அழுதுகிட்டே தான் வந்தேன். பிகாஸ் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு சீனும் நாட்டாக இருந்துச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க நினச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்க கோத்ரூ பண்ணுற அந்த வேதனைகள் வந்து ஒரு பொண்ணு என்றைக்குமே லைஃப்பில் கோத்ரூ பண்ணக்கூடாதுங்க. அதை அழகாக டைரக்டர் சார் எடுத்து காமிச்சிட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஜீவா சார். இந்த சொசைட்டியில் சம் கேர்ள்ஸாக ஃபேஸ் பண்ணுற அந்த இதுவை சொல்கிறாங்க. நல்லா இருக்குது, கஷ்டமாக இருந்தது. அதாவது லைவாக ஒருத்தவங்க கூட இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்டு எப்படி கஷ்டப்படுறாங்களோ அந்த ஃபீல் நம்மளுக்கு தெரியுது. இந்த சொசைட்டிக்கு இதை பார்த்து சம் பீப்புள்ஸ்க்கு அதில் இருக்காங்கன்னா இதை பார்த்து அவங்க இது பண்ணி கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டென்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு மையக்கருத்து என்னென்னா, பொம்பளை பசங்க வந்து என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதை விட பெற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணணும். மற்றவங்க வந்து அதை வந்து ஒரு விஷயமாக தான் கடந்து போவாங்க. பட் பெற்றவங்ககிட்ட இது பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன்றதை பெற்றவங்க வந்து அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ லாக்டவுனில் என்னென்ன பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணணுமோ அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இது வந்து கிளியராக காட்டியிருக்காரு, இந்த படத்தில் காட்டியிருக்காரு. அனுப்பமா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா எடுத்து காட்டியிருக்காங்க இந்த விஷயம். போரே இல்லை சுத்தமாக. படம் திக்குன்னு இருக்குது, எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் வந்து அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக தான் போயிட்டுருக்குது. அனுப்பமா கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் ஜீவா நல்லா எடுத்திருக்காரு. ஸோ அவார்டு கட்டாயமாக இது கிடைக்கும், எங்களுக்கு அது தெரியுது. எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிற பொண்ணுங்களை பற்றி பிரச்சனை இல்லை. நான் எப்படி வேணாலும் இருப்பேன். ஆனால் ஃபேமிலி, அவங்க கௌரவம், அந்த குடும்பமான மரியாதையெல்லாம் யோசிப்பாங்கள்ல, அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல மெசேஜ் தான். எதை பற்றியும் கவலை இல்லைன்னு நினைக்கிறவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. ஹீரோயின் அனுபவமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அருமையான படங்க, அருமையான படம். தயவுசெய்து பெற்றோர்களே உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து காட்டுங்க. குழந்தைகளே நீங்கள் வந்து பாருங்கள். இந்த டீனேஜ் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான படம். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா இந்த படத்தில் வர ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அனுப்பமாக்கு இந்த படம் ஒரு பெரிய மைல் ஸ்டோனு. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு அவார்டு கிடைக்கும். அப்படியே உணர்ச்சியை கொட்டி நடிச்சிருக்கு. எல்லா காஸ்டிங்ஸும் நல்லா இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பெண்கள் எப்படி மற்றவங்க கூட பழகணும்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. எல்லார் கூடயும் ஒரே மாதிரி பழகக்கூடாது. பெற்றோர்கள் நம்ம கஷ்டத்தை யார் அவங்க கஷ்டமாக நினைக்கிறாங்களோ அவங்க கூட மட்டும் பழகணும்னு சொல்லி லாஸ்ட்டில் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு படம்.
ஹீரோயின் நல்லா பண்ணாங்க. அவங்க வந்து எப்படி அதெல்லாம் மறைக்கணும் எல்லாமே பண்ணாங்க. ஆனால் எப்படி கதையை கொண்டு போனாங்கன்றது தான் ட்விஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காமல் போச்சு. ஷார்ட்டாக தான் இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. சீரியஸாக கொண்டு போனாங்க. அடுத்து என்ன நல்லா. ஃபீமேல்லாம் இந்த டீனேஜ் ஃபீமேல்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் அவங்களுக்கு மற்றவங்க கூட எப்படி பழகணும், யார் யார் கூட நாங்கள் பழகணுன்ட்டு அதெல்லாம் நல்லாயிருக்கும், கற்றுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பொண்ணை பெற்றவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். லாக்டவுன் பீரியடில் நடந்திருக்குது, அதனால லாக்டவுன் டைட்டில். மற்றபடி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற யூஸ் ஆகணும். பெண்களுடைய பாதுகாப்பு தான், எல்லாரையுமே நம்பிடக்கூடாதுன்றது தான் வேற. நல்ல படம் சார், இது நல்ல விழிப்புணர்வோட படம். இது நல்லா எடுத்திருக்காரு ஜீவா டைரக்டர், ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிக்காரு. நல்லா ரீச் ஆகும், நல்ல அவார்டு வரும் இந்த படத்துக்காக சார். இதுதான் கொரோனா டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது காட்டுது தான். ஒரு நோய் வந்தால் எப்படி, பிரச்சனை வந்தால் எவ்வளோ, அந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியல. அதில் இது ஒரு நிறைய சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்ல சீன்ஸ். ஆகும், நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பர். ஹீரோயின் தான் மாசு, ஹீரோயின் தான் மாஸ். பரவாயில்ல. லாக்டவுன் படம் வந்து ட்ரெய்லர் படி பார்த்தா அது என்ன கான்செப்ட்னு தெரியல. பட் படம் படி பார்த்தா கடைசியில் அந்த படத்தில் வந்து ஒரு உண்மை தெரியணும். ஆனால் அந்த உண்மை தெரிஞ்சால் ஏதோ ஒரு க்ளூ கிடைக்கும். ஆனால் அந்த பொண்ணு வந்து 2 பேர் மட்டும்தான் அந்த மொத்த அபார்ஷன் ஃபுல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அந்த படத்தில் ஒரு கான்செப்டே இல்லாத மாதிரி இருக்குது. வராங்க, 2 பேர் வராங்க, லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறாங்க, ஆனால் போகிறாங்க. கடைசியில் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுதா, ஒரு பாதி படத்தை தான் ஃபுல்லாக எடுத்திருக்கா மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய தெரியணும் அந்த படத்தில். அவங்க புரியல. மேக்கிங் வைஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரே ஒரு ஹீரோ இல்லாமல், ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரே ஒரு சின்ன தப்புனால இவ்வளோ தூரம் கொண்டு போய் விட்டுருக்காங்க. மற்றபடி ஓகே, மூவி நல்லா தான் இருந்தது. புரியல. ஆமாம், அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி மூவிஸ்லாம் அவங்க பண்ண அவங்களுக்கு இன்னுமே நல்லா ஒரு ஃபேன் பேஸ் கிடைக்கும். பட் ஒரு கதை இல்லாத மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பயங்கர டச்சிங்னா என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க வந்து முன்னாடி வந்து வேறு ஃபேமிலி வந்து இந்த மாதிரி தூக்கில் தொங்கிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. கம்பேரிட்டிவ்லி நம்ம பொண்ணை வந்து நல்லா வளர்க்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அவங்களும் இதே மாதிரி தப்பு பண்ணுவாங்க நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் அது அப்படியே அபார்ஷன் ஆகி அவங்க ஒரு பப்புக்கு போய் இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை நடக்கும்னு யாருக்குமே தெரியல. ஆனால் பொண்ணுங்க சேஃப்டியாக இருக்கணும். இன்னொன்று வந்து அந்த அந்த அபார்ஷன் பண்ணுற டாக்டரே அவங்க அந்த ஒரு பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ண பையனா இன்னும் ஷாக்காக இருந்தது. அது இன்னும் ஆனால் அந்த பையனுக்கு இன்னமும் தெரில அது யார் பண்ணா அப்படின்னு. கடைசியில் அதுவுமே வேறு ஒரு பிரச்சனையில் தான் கொண்டு போய் முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் எதுவும் தெரியலேன்றது தான் வருத்தம். ஒரு பாதி படம் தான் பார்த்த மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய சீன் இருக்கும்னு நினச்சேன், சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க. மியூசிக்குமே நல்ல பிஜிஎம்லாம் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக. பட் கொஞ்சம் கதை மட்டும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். லாக்டவுன் டைம்லாம் நானும் டைட்டில் கார்டு வரலையான்னு பார்த்தேன். பார்த்தா இன்டர்வெல்ல தான் வந்திருக்கு. பரவாயில்ல, அந்த டைமில் தான் அந்த டைட்டில் கார்டு போடணும். நம்ம படம் டைட்டில் கார்டுன்னு பார்த்தா லாக்டவுன் போடுறாங்க, கொரோனாவில் எப்படி தவிக்கிறாங்கன்னு தான் நான் படம் பார்த்தேன். தேட்டரில் பார்த்தா மொத்தமாக வேறு மாதிரி இருக்குது. ஒரு அபார்ஷன் நடக்குது, இன்னொன்று நடக்குது. பட் ட்ரெய்லருக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அது மாதிரி தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் வந்து எதுவும் வைக்காம தான் வந்தேன். ஏன்னா எல்லா மூவிஸும் ஒரு மாதிரி ஒரு கருத்து சொல்லும். அதான் இது ப்ராப்ளம் வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து இது பண்ணது தான், அது சொல்ல முடியாது. நீங்கள் படம் பாருங்கள், புரியும். அந்த ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, அவங்க ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டு ரெஃபரல் வந்து அவங்க தான் அதை கொண்டு போகிறாங்க. அதில் ஒரு தப்பு நடந்துச்சு. அந்த தப்புலேருந்து அப்படியே பில்ட் ஆகினே போகுது ஸ்டோரி. உமன் சேஃப்டி தான், எல்லோரும் உமன் சேஃப்டி பேசுகிறாங்க. ஆனால் அந்த உமன் சேஃப்டி இல்லையே. எல்லோரும் சான்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க மாதிரி இருக்குது. இல்லை ப்ரோ, போரே அடிக்கல ப்ரோ. படம் எங்கேயுமே லேக் ஆகல, நல்லா தான் இருந்துச்சு. அவங்க பிரேவாக ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. எல்லாரும் உள்ளும் நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம், அவங்க எதனால் இதாகுது எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆமாம், நம்ம எந்த ஃபேஸ் பண்ணமோ அதே தான் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க. லாக்டவுனில் நம்ம ஃபேஸ் பண்ணாதெல்லாம் வந்து அப்படி ஆயிருக்குது. நம்மளுக்கு இப்போ இந்த படம் ஒன்று தெரியுது. மெசேஜ் வந்து அதான், எதுவும் மறைக்காதீங்க அப்பா அம்மா கிட்ட, அப்படி தான் இருந்துச்சு. ஆமாம், அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சார்லி வந்து வழக்கம் போல் வந்து அவரோட ரோலை பக்காவாக பண்ணியிருந்தார். நிரோஷா வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறேன். அவங்க அந்த தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருந்தவங்க சப்போர்ட்டிங் பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டும் வந்து நல்லா லீடாக தான் பண்ணியிருந்தாங்க, நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. போர் அடிக்காமல் இல்லை ப்ரோ, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பெண் குழந்தையை பெற்ற அப்பா அம்மாக்கள்
ஸ்கூல் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, இல்லை கம்பெனியில் வேலைக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. இப்போ தான் வந்து ஊர்லலாம் கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே வெளியில் போனால் எங்கே போனேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்பாங்க. 7 மணி இந்த மாதிரி சமாச்சாரம் இல்லை இருக்குது. ஆனால் சென்னையில் அப்படி கிடையாது. ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லுவாங்க, நைட் ஆல்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு போவாங்க, பப்புக்கு போவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம நாட்டில் நடக்கிற விஷயம். இந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்கிறதுனால, ஒரு வாழ்க்கையில் அது பண்ண ஒரு சின்ன தப்புனால அவள் எவ்வளோ ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறா. அதாவது ஹீரோயின் அனுபமா பரமேஸ்வரனுங்கிறத அழகாக கொண்டு போயிருக்கிறாங்க. பெண்கள் கவனமாக இருங்க, ஒவ்வொரு நிமிஷம் விழிப்போட இருங்க. நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நம்ம அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா உங்களோட விஷயங்களை எல்லாமே உங்கள் ஃப்ரெண்டுகள்கிட்ட சொல்கிற மாதிரி வீட்டில் பெற்றோர்கள்ட்டையும் சொல்லுங்கள், அப்பா அம்மாக்கள்கிட்டையும் சொல்லுங்கள். ஏன்னா எல்லா பிரச்சனையிலேருந்து உங்கள் அப்பா அம்மா தான் உங்களால் காப்பாற்ற முடியும். அவங்க அப்பா அம்மா நினச்சா காப்பாற்ற முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடித்த நடிகர்களும் சரி, 55 சீன்லேயும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அனுபமா பரமேஸ்வரன் சரி, நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தை நம்பி ஏங்க அந்த மாதிரி நிறைய படம் வந்துருக்கு. ஹீரோயின் சப்ஜெக்ட் நிறைய படம் வந்துருக்கலாங்க. நிறைய ஹீரோயின் படங்கள் மலையாளத்துலேயும் வந்திருக்கு. அதாவது ஸ்கிரிப்ட் நல்லா இருந்ததுன்னா, அக்ரகாரத்தில் கழுதைன்னு சொல்லி ஒரு மலையாள படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தோட கதையில் நாயகன் எல்லாமே ஒரு கழுதை தான். ஒரு கழுதையை வச்சு ஒரு படம் ஹிட்டு கொடுத்து அவார்டு வாங்கும்போது ஒரு கதாநாயகி, ஒரு கொடி, ஒரு பிரேமம், அப்புறம் வந்து இப்போ ட்ராகன், பைசன், இந்த மாதிரி படங்கள் தெலுங்கில் ஹிட் படம் கொடுத்த ஒரு நடிகை வச்சு படம் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் நிறைய இருக்குது. அது ஒரே ஒரு விஷயம் தான் தலைவர, கண்டென்ட்டு கான்செப்ட் நல்லா இருந்ததுன்னா யார் நடித்தாலும், நீங்களே போய் நடித்தா கூட மக்கள் உட்காந்து பார்ப்பாங்க. 2 மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க. இப்போ மலையாள படம்லாம் பார்க்குறீங்க, ஓடிடியில் நிறைய பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 ஹவர், செகண்ட் ஹாஃப் 1 ஹவர். அந்த 1 ஹவரில் அரை மணி நேரம் பார்த்துட்டு ஒரு டீயை சாப்பிட்டுருந்து திருப்பி அரை மணி நேரம் பார்க்குறோம். திருப்பி அப்படி தான் பார்க்குறாங்க. இப்போ எல்லாருமே அப்படி தான் பார்க்குறாங்க. படமே 2 மணி நேரத்துக்கு மேலே பார்க்குறதில்ல. எடுத்துக்கிட்ட கண்டென்ட் நல்லா இருந்தால் பார்க்கலாம். இந்த டைரக்டர் வந்து செல்வராகவன் சாரோட அசிஸ்டன்ட். வழக்கமாக செல்வராகவன் படங்களில் சில விஷயங்கள் மற்ற டைரக்டர்கிட்ட இல்லாத விஷயங்கள் செல்வராகவன்ட்ட இருக்கும். அதே மாதிரி அவரோட உதவியாளரில் அவரோட விஷயங்கள் கொஞ்சமாக இருக்கும்ல, அவரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டைட்டில், அதாவது அந்த ஒரு பெண்ணுக்கு அந்த பிரச்சனை நடக்கிற டைமில் லாக்டவுன் போட்டுடுறாங்க. அந்த லாக்டவுனில் அவள் என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதான் கதை. அதனால் என்னங்க லாக்டவுனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க படம் பார்த்து. ஆனால் என்ன ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, கூட்டங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் படம் பார்த்து ரிவ்யூ சொல்லி படம் 4 பேர் சொல்லி மவுத் டாக் வச்சு தான் இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் கூட்டம் வரும். ஏன்னா நிறைய படங்கள் அப்படி தானே, ஓப்பனிங் கூட்டம் இருக்காது, 2 நாள் 3 நாளைக்கு பிறகு கூட்டம் வந்துடும். இப்போ தலைவர் தமிழ் தலைமையிலாம் அப்படி தானே, ஓப்பனிங் வந்து நம்ம என்னென்னமோ படத்தை எதிர்பார்த்தோம், திடீர்னு அந்த படம் வரலையா. அதேமாதிரி இந்த படம் 4 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னால், நல்லா இருக்கிற படத்தை என்ன மவுத் டாக்லேயே அது ஹிட் ஆயிரும். இந்த படம் ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வேறு தேங்க்யூ.